நமஸ்காரக. இன்னைக்கு வந்துட்டு சாப்டர் 5 அபியாசக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அதோ லிக்கிதானாம் பிரசன்னானாம் உத்ராணி ஏகபதேன்னு லிக்கத. கிவ் ஒன் வேர்டு ஆன்சர் சொல்கிறாங்க. ஏகபதேனா ஒன் வேர்டு. கொஸ்டின், முனிஹி கஸ்மாத் காரணாத் அகங்காரம் உபகதக. எதன் காரணமாக முனிவர் அகங்காரம் கொண்டார்? கஸ்மாத் காரணாத்னா எதன் காரணமாக, முனிஹினா முனிவர், அகங்காரம்னா ஆணவம், உபகதகனா கொண்டார். ஆன்சர் தபஹ பிரபவாத். தபஹ பிரபவாத்னா தவத்தின் வலிமையால். செகண்ட் ஒன், முனிஹி காம் பிக்ஷாம் அயாச்சத. முனிவர் யாரிடம் பிச்சை கேட்டார்? முனிஹினா முனிவர், காம்னா யாரிடம், பிக்ஷாம்னா பிச்சை, அயாச்சதனா கேட்டார். கிரஹிணீம். கிரஹிணீம்னா ஹவுஸ் ஒய்ஃப். தேர்ட் ஒன், சாத்வி கிம் ஆதாய முனேஹு சகாஷம் ஆகச்சத். நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி முனிவரிடம் என்ன கொண்டு வந்தாள்? சாத்வினா நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி, கிம்னா என்ன, ஆதாயனா கொண்டு வந்தாள், முனிஹி சகாஷம்னா முனிவர்கிட்ட, ஆகச்சத்னா வந்தாள். ஆன்சர் பிக்ஷாம். பிக்ஷாம்னா பிச்சை. ஃபோர்த் ஒன், பலகா விருத்தாந்தக கயா ஞாத்தக. கொக்கின் கதை யார் அறிந்திருந்தார்? பலாக்கானா கொக்கு, விருத்தாந்தகனா ஸ்டோரி, கயானா யார், ஞாத்தகனா அறிந்திருந்தார். ஆன்சர் பதிவிருத்தையா. பதிவிருத்தையானா கற்புள்ள நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி. ஃபிஃப்த் ஒன், சாத்வி கிம் தர்ம காரியம் கரோதி ஸ்ம. நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி என்ன கடமையை செய்தார்? தர்ம காரியம்னா டியூட்டி, கரோத்தினா செய்தார், சாத்வினா நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி. ஆன்சர் பத்ரு சேவாம். பத்ரு சேவாம்னா தனது கணவருக்கு சேவை செய்தார். சிக்ஸ்த் ஒன், சா முனிம் கஸ்ய சமீபே கந்தும் கதயத். அவள் முனிவரை யாரிடம் போக சொன்னாள்? சானா அவள், முனிம்னா முனிவரை, கஸ்ய சமீபேனா யாரிடம், கந்தும்னா போக, கதயத்னா கூறினாள். ஆன்சர் தர்மவியாதஸ்ய. செவன்த் ஒன், தர்மவியாதக கஸ்ய பக்தக ஆசித். தர்மவியாதர் யாருடைய பக்தர்? கஸ்யனா யாருடைய, மாதா பித்ரோஹு. மாதானா அம்மா, பிதானா அப்பா, அம்மா மற்றும் அப்பாவுடைய பக்தர். செகண்ட் ஒன், அதோ லிக்கிதானாம் பிரசன்னானாம் உத்ராணி பூர்ண வாக்கியன லிகத. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸை வந்துட்டு ஃபுல் சென்டென்ஸில் எழுத சொல்கிறாங்க. அதோ லிக்கிதானாம்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள, பிரசன்னானாம்னா கொஸ்டின்ஸ்க்கு, உத்ராணினா ஆன்சர்ஸ், பூர்ண வாக்கியனா ஃபுல் சென்டென்ஸ், லிகத்தனா எழுதுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், யதா முனிஹி கிரஹிணிம் பிக்ஷாம் அயாச்சத ததா சா கிம் அவதத். முனிவர் பிராமண பெண்மணியிடம் பிச்சை கேட்டபோது அவள் என்ன கூறினாள்? யதா, யதானா வென், ததானா தென், முனிஹினா முனிவர், கிரஹிணிம்னா ஹவுஸ் ஒய்ஃப், பிக்ஷாம் அயாச்சதனா பிச்சை கேட்ட பொழுது, சானா அவள், கிம்னா என்ன, அவதத்னா கூறினாள். சா அவதத் பிரதிக்ஷஸ்வசனம் யாவத் பர்த்ருஹு பரிச்சர்யாம் சமாப்பிய இதி. பிராமண பெண்மணி, என் கணவருக்கு சேவை செய்து முடிக்கும் வரை ஒரு கணம் காத்திருங்கள் என்று கூறினாள். சானா அவள், அவதத்னா கூறினாள், பிரதிக்ஷஸ்வசனம்னா வெயிட் எ மினிட், யாவத்னா அன்டில், பர்த்ருஹுனா ஹஸ்பண்ட், பரிச்சர்யாம்னா சர்வீஸ், சமாப்பேயனா ஃபினிஷ். செகண்ட் கொஸ்டின், முனிஹி பதாஞ்சலிஹி கிரஹிணிம் கிம் அவதத். கூப்பிய கைகளுடன் முனிவர் பிராமண பெண்மணியிடம் என்ன சொன்னார்? முனிஹினா முனிவர், பதாஞ்சலிஹினா கூப்பிய கைகளுடன், கிரஹிணிம்னா ஹவுஸ் ஒய்ஃப், கிம்னா வாட், அவதத்னா செட். ஆன்சர் முனிஹி பதாஞ்சலிஹி கிரஹிணிம் அவதத். கதம் துவயா அனன்ய கோச்சாரக பலாகா விருத்தாந்தக ஞாத்தக இதி ப்ரூஹி தத்தக பிக்ஷாம் கிரஹிஷ்யே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கூப்பிய கைகளுடன் முனிவர் பிராமண பெண்மணியிடம் வேறு யாருக்கும் தெரியாத கொக்கு கதை பற்றி நீங்கள் எவ்வாறு அறிந்தீர்கள் என்று சொல்லுங்கள், பிறகு நான் இந்த தானத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். முனிஹினா முனிவர், பதாஞ்சலிஹினா கூப்பிய கைகளுடன், கிரஹிணிம்னா ஹவுஸ் ஒய்ஃப், அவதத்னா செட், அனன்ய கோச்சாரகனா யாருக்கும் தெரியாத, பலாகா விருத்தாந்தகனா கொக்கு கதை, ஞாத்தகனா எவ்வாறு அறிந்தீர்கள், ப்ரூஹினா சே, தத்தகனா தென், பிக்ஷாம்னா பிச்சை, கிரஹிஷ்யனா ஏற்றுக்கொள்வேன். தேர்ட் ஒன், தர்மவியாதக திருஷ்டுவா ஏவ தம் முனிம் கிம் அபாஷத. தர்மவியாதர் முனிவரை பார்த்தவுடன் அவரிடம் என்ன கூறினார்?
திருஷ்டுவானா பார்த்துவிட்டு, ஏவனா ஜஸ்ட், தம்னா அவரிடம், முனிம்னா முனிவர், கிம்னா என்ன, அபாஷதனா கூறினார். தர்மவியாதக அபாஷத, பிராமன் கிம் பதிவிருத்தையா தயா இஹ துவம் பிரேஷிதக. தர்மவியாதர், ஓ பிராமணரே, அந்த நல்லொழுக்கம் உள்ள பெண் உங்களை இங்கு அனுப்பினாரா என்று கேட்டார். 4th கொஸ்டின், தர்மவியாதேன முனிகி கதம் அனுசிஷ்டக. தர்மவியாதர் முனிவருக்கு எவ்வாறு அறிவுரை கூறினார்? அனுசிஷ்டகன இன்ஸ்ட்ரக்டட், கதம்னா எவ்வாறு. ஆன்சர், தர்மவியாதேன உக்தம் யத், ஹே முனி, ஞான விக்னக அகங்காரக தர்மம் சர, ஏன ஆஷு பரம் ஸ்ரேயம் அவாப்ஸ்யசி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தர்மவியாதர் கூறினார், ஓ முனிவரே, அறிவுக்கு தடையாக இருப்பது ஆணவம். எனவே உங்கள் சொந்த கடமையை நிறைவேற்றுங்கள். இதன் மூலம் நீங்கள் விரைவில் உயர்ந்து நன்மை அடைவீர்கள் என்று கூறினார். உக்தம்னா செட், எத்துனா தட்டு, ஹே முனேனா ஓ முனிவரே, ஞான விக்னக அகங்காரக, ஞான விக்னக அகங்காரகன அறிவுக்கு தடையாக இருப்பது ஆணவம். தர்மம் சர, உங்கள் சொந்த கடமையை நிறைவேற்றுங்கள். அதாவது அவங்கவுங்க வேலையை வந்துட்டு அவங்கவுங்க கரெக்டாக செய்யணும்னு சொல்கிறாங்க. தர்மம்னா டியூட்டி, சரனா டூ, ஏனனா ஸோ தட், ஆஷுனா ஃபாஸ்ட்டு, பரம்னா ஹையஸ்ட்டு, ஸ்ரேயம்னா ப்ராஸ்பரஸ், அவாப்சியசினா அக்வயர். கஹ ஞானே விக்னம் ஜனயதி, அறிவை அடைவதற்கு எது தடையாக இருக்கிறது? ஞானேனா அறிவு, விக்னம்னா தடை, ஜனயத்தினா கிரியேட், கஹனா யாரு. அகங்காரக ஞானே விக்னம் ஜனயதி, அறிவை அடைவதற்கு அகங்காரம் தடையாக உள்ளது. அகங்காரகனா ஆணவம், ஞானேனா அறிவு, விக்னம்னா தடை, ஜனயத்தினா கிரியேட் ஆர் ப்ரொடியூஸ்னு சொல்லலாம். 6th ஒன், முனிஹி கஸ்ய உபதேசாத் சித்திம் அவாப்தவான். யாருடைய அறிவுரையை கேட்டு முனிவர் வெற்றி பெற்றார்? உபதேசாத்னா அறிவுரை, சித்திம்னா வெற்றி, அவாப்தவான்னா அடைந்தார். முனிஹி தர்மவியாதஸ்ய உபதேசாத் சித்திம் அவாப்தவான். முனிவர் தர்மவியாதருடைய அறிவுரையை கேட்டு வெற்றி பெற்றார். உபதேசாத்னா அறிவுரை, சித்திம்னா வெற்றி, அவாப்தவான்னா பெற்றார். 7th ஒன், தர்மவியாதக கிமர்த்தம் மாமிச விக்கிரயணம் கரோதி ஸ்ம. தர்மவியாதர் ஏன் இறைச்சியை விற்றார்? மாமிச விக்கிரயணம் கரோதி ஸ்மனா இறைச்சியை விற்றார். கிமர்த்தம்னா ஏன். தர்மவியாதக விருத்தியர்த்தம் மாமிச விக்கிரயணம் கரோதி ஸ்ம. தர்மவியாதர் தனது வாழ்வாதாரத்திற்காக இறைச்சியை விற்றார். விருத்தியர்த்தம்னா வாழ்வாதாரத்திற்காக, அதாவது பிழைப்பிற்காக. மாமிசம்னா மீட்டு, விக்கிரயணம்னா விற்கிறது. 3rd ஒன், அதோலிகித கதனேஷு ஸ்தூல பதானி ஆத்ருத்திய பிரசன்ன நிர்மாணம் குருத்த. ஃப்ரேம் த கொஷன்ஸ் யூசிங் த வேர்ட் இன் த போல்ட். ஃபர்ஸ்ட் ஒன், புரா மகாதபா நாம முனிகி ஆசித். நீண்ட காலத்திற்கு முன்பு மகாதபா என்ற ஒரு முனிவர் இருந்தார். புராணா நீண்ட காலத்திற்கு முன்பு, முனிகினா முனிவர், ஆசித்னா இருந்தார். இதில் வந்துட்டு போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்க வேர்டு வந்துட்டு மகாதபா. இது வந்துட்டு புல்லிங்கம், ஏகவச்சனம், பிரதமா பக்தி, அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ். அதனால் வந்துட்டு கஹன்னு போடணும். நீண்ட காலத்திற்கு முன்பு யார் இருந்தார், எந்த முனிவர் இருந்தார் அப்படி கேட்கும்போது கஹன்னு போடணும். செகண்ட் ஒன், விருக்ஷஸ்ய ஊப்பரி பலாக்கா ஆசித். மரத்தின் மேல் ஒரு கொக்கு இருந்தது. விருக்ஷஸ்ய ஊப்பரினா மரத்தின் மேல், பலாக்கானா கொக்கு, ஆசித்னா இருந்தது. விருக்ஷஸ்ய என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம், ஏகவச்சனம், ஷஷ்டி விபக்தி, அதாவது 6th கேஸ். இஸ்யான்னு வந்திருக்கு. இஸ்யான்னு வந்தாலே அது வந்துட்டு 6th கேஸ், அதனால் கஸ்யான்னு போடணும். 3rd ஒன், கிருத்தக முனிகி பலாக்கா மா பஷ்யத். கோபமடைந்த முனிவர் கொக்கை பார்த்தார். கிருத்தகனா கோபமடைந்த, முனிகினா முனிவர், பலாக்காம்னா கொக்கு, ஆ பஷ்யத்னா பார்த்தார். இதில் வந்துட்டு போல்ட் லெட்டரில் இருக்க வேர்டு வந்துட்டு பலாக்காம். இந்த வேர்டு வந்துட்டு ஸ்ரீலிங்கம், ஏகவச்சனம், தித்தியா பக்தி, அதனால் காம்னு போடணும். 4th ஒன், முனிகி பிராமண கிரகம் கத்வா பிக்ஷாம் அயாச்சத. முனிவர் ஒரு பிராமணரின் வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார். முனிகினா முனிவர், பிராமண கிரகம்னா பிராமணரின் வீட்டிற்கு, கத்வானா சென்று விட்டு, பிக்ஷாம்னா பிச்சை, அயாச்சத்தனா கேட்டார். முனிவர் எங்கு சென்று பிச்சை கேட்டார்னு வரும். எங்குன்னு கேட்கும்போது குத்திரன்னு போடணும். 5th ஒன், பிராமணி பர்த்துகு பரிச்சரியாம் கரோதி ஸ்ம. பிராமண பெண்மணி தனது கணவருக்கு சேவை செய்தார். பிராமணினா பிராமண பெண்மணி, பர்த்துகுனா ஹஸ்பண்ட்,
பரிச்சரியாம்னா சர்வீஸ், கரோத்திஸ்மானா செய்தார். இதில் வந்துட்டு போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்க வேர்டு வந்துட்டு பர்துஹு. பர்துஹு என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம், ஏகவச்சனம், ஷஷ்டி விபக்தி, அதனால் கஸ்யான்னு போடணும். பிராமண பெண்மணி யாருக்கு சேவை செய்தார்னு வரும். யாருக்குன்னு சொல்லும் போது கஸ்யான்னு போடணும். 6th ஒன், ந அகம் பலாக்கா இதி பிராமணியா கதிதம். நான் ஒரு கொக்கு அல்ல, அந்த பிராமண பெண்மணியால் கூறப்பட்டது. ந அகம் பலாக்கானா நான் அந்த கொக்கு அல்ல, பிராமணியானா பிராமண பெண்மணியால், கதிதம்னா கூறப்பட்டது. இதில் வந்துட்டு போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்க வேர்டு வந்துட்டு பிராமணியா. இந்த வேர்டு வந்துட்டு ஸ்ரீலிங்கம், ஏகவச்சனம், திருத்தியா பக்தி, அதனால் கயான்னு போடணும். 6th ஒன், தர்மவியாதக மாதா பித்ரோஹு பக்தக ஆசித். தர்மவியாதர் தனது பெற்றோர்களின் பக்தர். மாதா பித்ரோஹுனா அம்மா அப்பா, பக்தகனா தாசன். இதில் வந்துட்டு போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்க வேர்டு வந்துட்டு மாதா பித்ரோஹு. மாதா பித்ரோஹு என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம், த்விவச்சனம், ஷஷ்டி பக்தி, அதாவது 6th கேஸில் வருது, அதனால் கயோஹுன்னு போடணும். மாதா பிதா இது வந்துட்டு 2 வேர்டாக இருக்குது, அதனால் த்விவச்சனமாக வரும். 8th ஒன், அகங்காரேன ஞானம் நஷ்யதி. அகங்காரத்தால் அறிவு அழிகிறது. அகங்காரேன இந்த வேர்டு வந்துட்டு போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு புல்லிங்கம், ஏகவச்சனம், திருத்தியா பக்தியில் வருது. அகங்காரக என்ற வேர்டு வந்துட்டு புல்லிங்கம் வேர்டு. இது வந்துட்டு அகங்காரேனன்னு வந்திருக்கு, அதனால் இது வந்துட்டு திருத்தியா பக்தியில் வருது, அதனால் கேனான்னு போடணும். எதால் அறிவு அழிகிறது. எதால்னு கேட்கும்போது கேனான்னு போடணும். அகங்காரேனா ஆணவத்தால், ஞானம்னா அறிவு, நஷ்யத்தினா அழிகிறது. 4th எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதோ லிখিত பிரசன்னானாம் யதா நிர்தேசம் உத்தரத. ஆன்சர் த ஃபாலோயிங் ஆஸ் டைரக்டட். அதோ லிখিত பிரசன்னானாம்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின்ஸ்க்கு, யதா நிர்தேசம்னா ஆஸ் டைரக்டட், உத்தரத்தனா ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆசித் புரா கஹ அப்பி மகாதபா நாம வனவாசி முனிகி. நீண்ட காலத்திற்கு முன்பு மகாதபா என்ற ஒரு முனிவர் காட்டில் வசித்து வந்தார். ஆசித்னா இருந்தார், புராண நீண்ட காலத்திற்கு முன்பு, மகாதபா நாமன மகாதபா என்ற, வனவாசினா காட்டில் வாழ்பவர், முனிகினா முனிவர். அஸ்மின் வாக்கியே ஆசித் இதி கிரியாபதஸ்ய கத்ருபதம் கிம். அஸ்மின் வாக்கியனா இந்த வாக்கியத்தில், ஆசித் இதி கிரியாபதஸ்யனா ஆசித் என்ற வேர்புக்கு, கத்ருபதம் கிம் சப்ஜெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த வாக்கியத்தில் ஆசித் என்ற வேர்டு வந்துட்டு வேர்பு. இந்த வேர்புக்கு வந்துட்டு எது வந்துட்டு சப்ஜெக்ட் வேர்டுன்னு கேட்குறாங்க. ஆசித்னா என்னது, இருந்தார்னு அர்த்தம். யார் இருந்தார், முனிகி. முனிகி தான் இருந்தார், அதனால் இதுதான் வந்துட்டு சப்ஜெக்ட். ஆன்சர் வந்துட்டு முனிகி. செகண்ட் ஒன், சாத்வி பிக்ஷாமாதாய முனேகு அந்திகம் ஆகதா. சாத்வினா நல்லொழுக்கம் உள்ள பெண், பிக்ஷாம்னா பிச்சை, ஆதாயனா டேக்கு, முனிகினா முனிவர், அந்திக்கும்னா நியர், ஆகத்தானா கம்மு. நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி முனிவருக்கு பிச்சையிட முனிவருக்கு அருகில் வந்தாள். அஸ்மின் வாக்கியே சமீபே இதி பதஸ்ய கிம் பர்யாய பதம் பிரயுக்தம். அஸ்மின் வாக்கியனா இந்த வாக்கியத்தில், சமீபேனா நியர்னு அர்த்தம். இதி பதஸ்ய கிம் பர்யாய பதம், பர்யாய பதம்னா சினனம் எதுன்னு கேட்குறாங்க. இந்த வாக்கியத்தில் வந்துட்டு சமீபே என்ற வேர்டுக்கு வந்துட்டு ஈக்குவலான மீனிங் கொண்ட அனதர் வேர்டு எதுன்னு கேட்குறாங்க. சமீபேனா நியர்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தில் வந்துட்டு அந்திகம் என்ற வேர்டு வந்துட்டு நியர்னு அர்த்தம், அதனால் ஆன்சர் வந்துட்டு அந்திகம். தேர்ட் ஒன், சக முனிகி பதாஞ்சலிஹி தாம் அவதத். அந்த முனிவர் கூப்பிய கைகளுடன் அவளிடம் கேட்டார். சக முனிகினா அந்த முனிவர், பதாஞ்சலிஹினா கூப்பிய கைகளுடன், தாம் அவதத்னா அவளிடம் கேட்டார். அத்ர பதாஞ்சலிஹி இதி பதஸ்ய விசேஷ பதம் கிம் அஸ்தி. அத்ரனா இங்கு, பதாஞ்சலிஹினா கூப்பிய கைகளுடன், இதி பதஸ்யனா இந்த வேர்டுக்கு, விசேஷ பதம்னா நவுனு, கிம் அஸ்தினா எதுன்னு கேட்குறாங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த சென்டென்ஸில் வந்துட்டு பதாஞ்சலி என்ற வேர்டுக்கு வந்துட்டு விசேஷ பதம், அதாவது நவுன் எதுன்னு கேட்குறாங்க. பதாஞ்சலி என்ற வேர்டுக்கு வந்துட்டு விசேஷ பதம் வந்துட்டு முனிகி. முனிகி தான் வந்துட்டு நவுன் வேர்டு. ஃபோர்த் ஒன், சா விஹஸ்ய அபாஷத. அவள் சிரித்து கொண்டே கூறினாள். சானா அவள், விஹஸ்யனா சிரித்து கொண்டே, அபாஷதனா கூறினாள். அஸ்மின் வாக்கியே கிரியாபதம் கிம். அஸ்மின் வாக்கியனா இந்த வாக்கியத்தில், கிரியாபதம்னா வேர்பு, கிம்னா எது. இந்த வாக்கியத்தில் வேர்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அபாஷத. அபாஷதனா கூறினாள். ஃபிஃப்த் ஒன், சஹச்ச கிருத்தக தாம் விலோக்கியத். அவர் அவளை கோபமாக பார்த்தார். சஹனா அவர்,
கிருத்தகனா ஆங்கிரி, தாம்னா அவளை, விலோக்கியத்னா பார்த்தார். அஸ்மின் வாக்கியே பிரசன்னக இதி பதஸ்ய கிம் விலோம பதம் பிரயுக்தம். இந்த வாக்கியத்தில் பிரசன்னக என்ற வேர்டுக்கு வந்துட்டு ஆப்போசிட் வேர்டு எதுன்னு கேட்குறாங்க. அஸ்மின் வாக்கியனா இந்த வாக்கியத்தில், பிரசன்னகனா ஹாப்பி, இதி பதஸ்யனா இந்த வேர்டுக்கு, கிம்னா எது, விலோம பதம் பிரயுக்தம்னா ஆப்போசிட் வேர்டு எதுன்னு கேட்குறாங்க. பிரசன்னகனா ஹாப்பி, ஆப்போசிட் வேர்டு வந்துட்டு கிருத்தக, கிருத்தகனா ஆங்கிரின்னு அர்த்தம். 6th one, கிரகித அதிதி சத்காரக முனிகி தாம் பிரணம்ய நிர்கச்சத். ஒரு விருந்தினருக்கு ஏற்ற விருந்தோம்பலை பெற்று அந்த முனிவர் அவளை வணங்கி வெளியே சென்றார். கிரகித அதிதி சத்காரகனா ஒரு விருந்தினருக்கு ஏற்ற விருந்தோம்பலை பெற்று, முனிகின முனிவர், தாம்னா அவளை, பிரணம்யனா வணங்கி, நிர்கச்சத்னா வெளியே சென்றார். அத்திர முனிகி பதஸ்ய விசேஷண பதம் கிம். அத்திரனா இங்கு, முனிவர்னா முனிவர், பதஸ்யனா வேர்டு, விசேஷண பதம் கிம்னா அட்ஜெக்டிவ் எதுன்னு கேட்குறாங்க. இந்த சென்டென்ஸில் வந்துட்டு முனிகி என்ற வேர்டுக்கு வந்துட்டு அட்ஜெக்டிவ் வேர்டு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிரகித அதிதி சத்காரக. கிரகித அதிதி சத்காரகனா ஒரு விருந்தினருக்கு ஏற்ற விருந்தோம்பலை பெற்று. 5th one, உச்சித பரியாய பதைகி சக மேலனம் கிருத்வா லிக்கத. கரெக்டான சினோனிம்ஸ் வேர்ட்ஸை வந்துட்டு மேட்ச் பண்ணி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. உச்சிதனா கரெக்டான, பரியாயனா சினோனிம்ஸ், பதைகின வேர்ட்ஸ், சகனா கூட, மேலனம் கிருத்வானா மேட்ச் பண்ணி, லிக்கத்தனா எழுதுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், உப்பகதக. உப்பகதகனா அட்டைண்டு, பிராப்தக, பிராப்தகனாலும் அட்டைண்டு. செகண்ட் ஒன், சுஷ்ருசாம். சுஷ்ருசாம்னா சர்வீஸ், சேவாம், சேவாம்னா சர்வீஸ். தேர்ட் ஒன், ஆதாய. ஆதாயனா டேக்கு, ஸ்வீகிருத்திய, ஸ்வீகிருத்தியனா டேக்கு. ஃபோர்த் ஒன், பிரணம்ய. பிரணம்யனா போயிங் டவுன், அதாவது வணங்குதல். நத்வா, நத்வானாலும் வணங்குதல். ஃபிஃப்த் ஒன், அவலோக்கிய. அவலோக்கியனா பார்த்துவிட்டு. திருஷ்டுவா, திருஷ்டுவானாலும் பார்த்துவிட்டு. சிக்ஸ்த் ஒன், விபரீத அர்த்தகானாம் சப்தானாம் மேலனம் கிருத்வா லிக்கத. ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்துட்டு மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. விபரீத அர்த்தகானாம் சப்தானாம்னா ஆப்போசிட் வேர்ட்ஸு, மேலனம் கிருத்வா லிக்கத்தனா மேட்ச் பண்ணி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சந்துஷ்டக ஹாப்பி, அசந்துஷ்டக அன்ஹாப்பி. செகண்ட் ஒன், ஆஷு ஃபாஸ்ட், சிரம் டிலே. தேர்ட் ஒன், அந்திகம் க்ளோஸ் பை, அதாவது கிட்ட, தூரம் டிஸ்டன்ஸ். ஃபோர்த் ஒன், கத்வா போகிறது, ஆகத்தியனா வர்றது. ஃபிஃப்த் ஒன், சமீபே. சமீபேனா ஃபினிஷ், ஆரம்பேனா ஸ்டார்ட். செவன்த் ஒன், அதோ லிகித கதானானாம் ஆஷயः சமக்ஷம் தத்தः அஸ்தி, தத்ர யத் சத்யம் ஏகம் தத் லிகத. The contents of the following statements are given below. Write down the one truth there. இங்கே வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலான மீனிங் தர இன்னொரு சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ந அகம் பலாக்கா இதி. நான் ஒரு கொக்கு அல்ல. அகம்னா நான், ந பலாக்கா இதினா ஒரு கொக்கு அல்ல. ஆன்சர் பார்த்துடலாம். தேர்ட் ஒன், அகம் பதிவிருத்தா நாரி அஸ்மி, தவ கிருத்தக திருஷ்டக மாம் பஸ்மி கிருத்தம் ந சக்னோதி. நான் ஒரு கற்புள்ள நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி, உங்களுடைய கோபப்பார்வை என்னை சாம்பலாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அகம்னா நான், பதிவிருத்தானா கற்புடைய நல்லொழுக்கம் உள்ள, நாரி அஸ்மினா பெண்மணி, தவனா உங்களுடைய, கிருத்தகனா கோபமான, திருஷ்டிகினா பார்வை, மாம்னா என்னை, பஸ்மி கிருத்தம் ந சக்னோதினா சாம்பலாக்க முடியாது. செகண்ட் ஒன், மாமிசானி ஸ்வதர்மம் இது மத்வா விருத்தியர்த்தம் விக்ரினே ந து தனலிப்சையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பணத்திற்காக அல்ல, என் கடமையை கருதி, என் சொந்த வாழ்வாதாரத்திற்காக நான் இறைச்சியை விற்கிறேன். ஆன்சர் பார்த்துடலாம். மாமிச விக்கிரயணம் தர்மவியாதஸ்ய சுபாவிகம் கர்ம ஆசித், தேன ஏவ ஜீவிகா நிர்வாகः பவதி, சஹ தனமாத்திர லாலசாயா மாமிசம் ந விக்ரீணதே ஸ்ம. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைச்சி விற்பது என் கடமை, அதுதான் என் வாழ்க்கையை நடத்துகிறது, பணத்திற்காக அவர் இறைச்சியை விற்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வதர்மம்னா டியூட்டி, விருத்தியர்த்தம்னா ஃபார் லைவ்லிவுட், ந து தன லிப்சையானா பணத்திற்காக அல்ல, தன மாத்திர லாலசையானா பணத்திற்காக அல்ல. தேர்ட் ஒன், ஞான விக்னக அகங்காரக. இதுக்கு என்ன அர்த்தம்னா,
அரகன்ஸ் இஸ் அன் அப்டக்கல் டு நாலேஜ். அறிவுக்கு அகங்காரம் ஒரு தடையாக உள்ளது. ஆன்சர் பார்த்துடலாம். ஞான பிராப்தவ் அகங்காரக பாதகः பவதி. அறிவை அடைவதற்கு அகங்காரம் ஒரு தடையாக உள்ளது. ஞான பிராப்தவ்னா அறிவை அடைவதற்கு, அகங்காரகன ஆணவம், பாதகன தடை. ஞானன அறிவு, விக்னகன தடை, அகங்காரகன ஆணவம். 8th one விசேஷண விசேஷிய யோஜனம். விசேஷணன அட்ஜெக்டிவ், விசேஷியன நவுன், யோஜனம்னா மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அட்ஜெக்டிவோ நவுனை வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. கா ஸ்தம்பே விசேஷண பதானி சந்தி. கா சைடு வந்துட்டு அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது. கா ஸ்தம்பே விசேஷிய பதானி தத்தானி சந்தி. கா சைடு வந்துட்டு நவுன் வேர்ட்ஸ் இருக்குது. தயோஹு எதோ உச்சிதம் மேலனம் குருத்த. அது ரெண்டுத்தையும் வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. கா ஸ்தம்பே விசேஷண பதானி சந்தி. கா ஸ்தம்பே விசேஷிய பதானி தத்தானி சந்தி. தயோஹு எதோ உச்சிதம் மேலனம் குருத்த. கா சைடு வந்துட்டு அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது. கா சைடு வந்துட்டு நவுன் வேர்ட்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. எதா எதான எக்ஸாம்பிள். வனவாசி, வனவாசினா ஃபாரஸ்ட் டுவெல்லிங், காட்டில் வாழறவங்களுக்கு பேர் வனவாசின்னு பேர். முனிகினா சேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் அனன்ய கோச்சாரக. அனன்ய கோச்சாரகனா நோ ஒன் நோஸ், யாருக்கும் தெரியாத. பலாக்கா விருத்தாந்தகனா கிரேன் ஸ்டோரி, அதாவது கொக்கு கதை. செகண்ட் ஒன் சர்வவிதா. சர்வவிதானா ஒன் ஹூ நோஸ் எவ்ரி திங். பதிவிருத்தியான கற்புடைய மற்றும் நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி. தேர்ட் ஒன் ஏகானா ஒன்று, பலாக்கானா கொக்கு. ஃபோர்த் ஒன் ஞான விக்னக. ஞான விக்னகனா அறிவை அடைவதற்கு தடை. அகங்காரக. அகங்காரகனா அரகன்ஸ். ஃபிஃப்த் ஒன் பதிவிருத்தா, கற்புடைய மற்றும் நல்லொழுக்கம் உள்ள. கிரகிணினா ஹவுஸ் ஒய்ஃப். நைன்த் ஒன் அதோ லிக்கிதைஹி பதைஹி வாக்கியானி பிரபூரிய கதாசூத்திரம் யோஜயத. Fill in the sentences with the words given below and add the story thread. அதாவது இங்கே வந்துட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸை வந்துட்டு இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஃபில் பண்ணி ஸ்டோரியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஏகதா மகாதபா நாம முனிகி தருச்சாயாம் உபவிஷ்டக ஆசித். ஒரு நாள் மகாதபா என்ற ஒரு முனிவர் ஒரு மரத்து நிழலில் அமர்ந்திருந்தார். தருனா மரம், சாயாம்னா நிழல், உபவிஷ்டகனா அமர்ந்திருந்தார். ஏகா பலாக்கா தஸ்ய ஊப்பரி விஷ்டா முதஸ்ருஜத். அப்போது ஒரு கொக்கு அவர் மீது எச்சமிட்டது. ஏகா பலாக்கானா ஒரு கொக்கு, தஸ்ய ஊப்பரினா அவர் மேல், விஷ்டா முதஸ்ருஜத்னா எச்சமிட்டது. சா பலாக்கா முனேஹு கிருத்ததுஷ்டயா பஸ்மசாத் அபவத். அந்த கொக்கு முனிவருடைய கோபமான பார்வையால் சாம்பலாகி விட்டது. கிருத்த திருஷ்டியான கோபமான பார்வையால், பஸ்மசாத் அபவத்னா சாம்பலாகி விட்டது. புனக ஏகதா அசோ முனிகி ஏகாம் கிரகிணிம் பிக்ஷாம் அயாச்சத. பின்னர் ஒரு நாள் அந்த முனிவர் ஒரு பிராமண பெண்மணியிடம் பிச்சை கேட்டார். பிக்ஷாம்னா பிச்சை, அயாச்சதனா கேட்டார். பதி சேவா ரதாச அவதத் பிரதிக்ஷஸ்வசனம். அவள் தனது கணவருக்கு சேவை முடிக்கும் வரை ஒரு கணம் காத்திருங்கள் என்று கூறினாள். பிரதிக்ஷஸ்வசனம்னா ஒரு கணம் காத்திருங்கள். ததா முனிகி தாம் கிருத்த திருஷ்டியா ஆபஷ்யத். அப்போது அந்த முனிவர் அவளை கோபமான பார்வையுடன் பார்த்தார். கிருத்த திருஷ்டியான கோபமான பார்வையுடன், ஆபஷ்யத்னா பார்த்தார், தாம்னா அவளை. சா விஹஸ்ய அவதத் ந அகம் பலாக்கா இதி. அவள் சிரித்து கொண்டே கூறினாள், நான் அந்த கொக்கு அல்ல. விஹஸ்யனா சிரித்து கொண்டே, அவதத்னா கூறினாள், ந அகம் பலாக்கா இதினா நான் அந்த கொக்கு அல்ல. ஏதத் ஸ்ருத்வா முனிகி அதீவ விஸ்மிதக ஜாதக. இதை கேட்டவுடன் முனிவர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். விஸ்மிதகன ஆச்சரியம், ஜாதகன அடைந்தார், அதீவன மிகவும், ஏதத் ஸ்ருத்வானா இதை கேட்டவுடன். 10th ஒன் கதா கிரமானுசாரம் அதோ லிக்கிதானி வாக்கியானி புனக லிகத. Rearrange the following sentences in the order of the story. கதா கிரமானுசாரம்னா இந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்டோரி. அதோ லிக்கிதானினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள, வாக்கியானினா சென்டென்சஸ், புனக லிகத்தனா மீண்டும் எழுதுங்கள்னு சொல்கிறாங்க. ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். புறா மகாதபா நாம முனிகி ஆசித். நீண்ட காலத்திற்கு முன்பு மகாதபா என்ற ஒரு முனிவர் இருந்தார்.
புராணா நீண்ட காலத்திற்கு முன்பு. விருக்ஷஸ்ய ஊப்பரி ஸ்தீதா பலாகா தஸ்ய ஊப்பரி விஷ்டாமுத ஸ்ருஜத். மரத்தின் மேல் அமர்ந்திருந்த கொக்கு அவர் மீது எச்சமிட்டது. விருக்ஷகன மரம், ஊப்பரின மேலே, ஸ்தீதகன அமர்ந்திருந்த, பலாகான கொக்கு, தஸ்ய ஊப்பரின அவர் மீது, விஷ்டாமுத ஸ்ருஜத்னா எச்சமிட்டது. தேர்ட் ஒன், முனேஹு திருஷ்ட மாத்ரா ஏவ சா பலாகா பஸ்மசாத் அபவத். முனிவர் அந்த கொக்கை பார்த்தவுடனே அந்த கொக்கு சாம்பலாகி விட்டது. திருஷ்ட மாத்திரான பார்த்தவுடனே, ஏவன ஒன்லி, சா பலாகான அந்த கொக்கு, பஸ்மசாத் அபவத்னா சாம்பலாகி விட்டது. ஃபோர்த் ஒன், முனிஹி தபஹ பிரபாவாத் அகங்காரம் உபகதக. முனிவர் தனது தவத்தின் சக்தியால் அகங்காரம் கொண்டார். தபஹ பிரபாவாத்னா தவத்தின் சக்தியால், அகங்காரம்னா ஆணவம், உபகதகன கொண்டார். ஃபிஃப்த் ஒன், ஏகதா அசோ முனிஹி பிராமண கிரகம் கத்வா பிக்ஷாம் அயாச்சத. ஒரு நாள் அந்த முனிவர் ஒரு பிராமணரின் வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார். பிராமண கிரகம்னா பிராமணரின் வீட்டிற்கு, கத்வானா சென்று, பிக்ஷாம் அயாச்சதன பிச்சை கேட்டார். ஏகதானா ஒரு நாள். சிக்ஸ்த் ஒன், பிராமணி பர்துஹு பரிச்சரியாம் கரோதி ஸ்ம. பிராமண பெண்மணி தனது கணவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். பிராமணினா பிராமண பெண்மணி, பர்துஹுனா ஹஸ்பண்ட், பரிச்சரியாம்னா சேவை, கரோதிஸ்மனா செய்து கொண்டிருந்தார். செவன்த் ஒன், பிரதிக்ஷஸ்வ சனம் இதி சா பதிவிருத்தா கிரகிணி தம் அவதத். ஒரு கணம் காத்திருங்கள் என்று அந்த கற்புமிக்க இல்லத்தரசி அவரிடம் கூறினாள். பதிவிருத்தானா கற்புடைய நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி, கிரகிணினா ஹவுஸ்வைஃப், தம்னா அவரிடம், அவதத்னா கூறினாள். பிரதிக்ஷஸ்வ சனம்னா ஒரு நிமிடம் காத்திருங்கள், இதினா என்று. எய்த் ஒன், ஏதத் சுத்வா சஹ முனிஹி தாம் கோபதிருஷ்டயா திருஷ்டவான் பரம் ந அகம் பலாகா இதி தயா கதிதம். இதை கேட்டவுடன் அந்த முனிவர் அவளை கோபமாக பார்த்தார். ஆனால் அவள், நான் அந்த கொக்கு அல்ல என்று அவரிடம் கூறினாள். ஏதத் சுத்துவானா இதை கேட்டவுடன், கோப திருஷ்டியான கோபமான பார்வையுடன், திருஷ்டவான்னா பார்த்தார், பரம்னா ஆனால், ந அகம் பலாகா இதினா நான் அந்த கொக்கு அல்ல, தயா கதிதம்னா அவள் கூறினாள்,